காராம்பாளையம் டேமில் போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கே வாங்கி அங்கேயே சுத்தம் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பாருங்க மீனை வந்து உப்புக்குள் அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கேயே எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க? இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இது உப்பு போட்டு நல்லா கல் உப்பு போட்டு 2-3 தடவை மீனை கழுவிட்டு வந்து குழம்பு வைக்கலான்னு எடுத்து போடுறேன். அதுக்கு முன்னாடி தண்ணியெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் உதறி மீனை சுத்தமாக எடுத்துட்டு போடுறேன். நான் முதலே வெங்காயம் எல்லாம் உளிச்சு வச்சுட்டேன். வெங்காயம் பூண்டு எல்லாம். மீனுக்கு வந்து வறுத்து போடக்கூடாது மசாலா. அப்படியே வெங்காயம் பச்சை கருவேப்பிலை பூண்டு எல்லாம் பச்சையாவே அப்படியே எடுத்து போடாது. ஒவ்வொரு மீன் அது இந்த தண்ணி வரும், அழுக்கு தண்ணி வந்துடும் விட்டு ஒவ்வொன்றா எடுத்து உதறி இப்படி போடுறேன். போட்டுன்னா அடுத்தது மிக்சியில் எல்லாம் பச்சையாவே வறுக்காம மசாலா பச்சையாவே போட்டு அரைச்சிருக்குது. என்னென்ன போட்டு அரைச்சிங்க இதில்? வெங்காயம் வரமிளகா தேங்காய் ஒரு கீத்து சோம்பு சீரகம். இதுக்கு பட்டை கிராம்பெல்லாம் போடக்கூடாது. இஞ்சி போடலாமா? இஞ்சி போடக்கூடாது. மீனுக்கு இஞ்சி போடக்கூடாதும்பாங்க. பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் பூண்டு மிளகாய் வரமிளகாய் சீரகம் சோம்பு பச்சை கருவேப்பிலை தேங்காய் எல்லாம் பச்சையாவே பச்சையாவே அரைச்சிக்கிறது. அரைச்சி ஊற்றிட்டுமா. அடுத்தது தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன். எத்தனை தக்காளி அரைச்சிருக்கிறீங்க? 3 தக்காளி அரைச்சேன். இங்கே கரைச்சி வச்சிருக்கிறேன். அது இப்போத்த பழம் நல்லா கரையோட மாட்டேங்குதுன்னு வச்சுக்குவேன். அது வேகும்போது சரியாயிடும். தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறேன். அடுத்தது புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். புளி அதாவது நம்ம குழம்புக்கும் மீனுக்கும் தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அளவெல்லாம் இல்லை. போட்டாச்சா? 1 கிலோ போட்டுருக்குறீங்களா மீன்? மீன் 1 கிலோ. அடுத்தது இது மஞ்சத்தூள் அடிக்க போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது உப்பு போடுறேன். இதெல்லாம் ஒன்றாவே போட்டணும். தாளிக்கலாம் கூடாது. ஆமாம், தாளிக்கக்கூடாது. தாளிச்சோம்னா மீன் டேஸ்ட் அது வேறு மாதிரி போயிடும். அதனால எல்லாம் ஒன்றாவே போட்ட வேணும். அப்படி அடுத்தது எண்ணெய். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற இது கல்லெண்ணெயா? அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அப்படியே மேலே ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றி விட்டு கொஞ்சம் கேஸ்ட் ஆயில்னு சொல்கிறாங்களா விளக்கெண்ணெய். ஆமாம்மா. அது கொஞ்சம் ஊற்றினோம்னா மீன் வந்து கேஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம விளக்கெண்ணெய்னு சொல்லுவோம். விளக்கெண்ணெய் ஊற்றுறீங்க. அது ஊற்றினோம்னா கொஞ்சம் ஊற்றினோம்னா மீன் உடையாது. மீன் உடையாத கெட்டியாக இருக்கும் வெந்ததுன்னா. ஊற்றி வச்சா எல்லாம் போட்டாச்சு. இப்போ கையை வச்சு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி அப்புறம்தான் அடுப்பில் எடுத்து வைக்கணும். இப்படி நல்லா கலக்கணும். இதெல்லாம் வணக்கக்கூடாது, தாளிக்கக்கூடாது. எல்லாம் இப்படி ஒன்றாவே போட்டு குழம்ப கூட்டி வச்சு அப்படியே அடுப்பில் எடுத்து வைக்கிறது தான் இது. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல நைஸாக தானே இருக்குது. கொஞ்சம் போட்டு கலக்கிக்கலாம். ஏன்னா குழம்பு பத்தாது. கொஞ்சம் போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சம் போடுறேன். கொத்தமல்லி குழம்பு பத்தாது. போட்டு தண்ணி வந்துடும். ஒரே அளவாக வச்சிடணும். மறுபடியும் தண்ணி ஊற்றக்கூடாது. அது டேஸ்ட் மாறிடும். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அளவாக வச்சு ஊற்றணும். பத்தில் வேகலை அப்படி நடுவில் ஊற்றக்கூடாது. நம்ம அளவாக வச்சுட்டா மீன் ஒரு 15 நிமிஷம் அடுப்பில் வச்சு வச்சாவே அது பாட்டுக்கு அடுப்பில் கேசரப்பில் வச்சுக்கிட்டா ஒரு 15 நிமிஷம். விளாங்கு மீனாக இருந்தால் 1/2 மணி நேரம் எரியணும். 1/2 மணி நேரம் எரியணுமா? அகலமான சட்டியில் வச்சாத்தான்
மீன் ஒன்றோட ஒன்று முட்டி உடையாது. ஓ சரி 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 சரி. ம் சரி எடுத்து வச்சிடலாமா? அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். கட்டை வச்சு மூடி வச்சிடலாம். கட்டை வச்சு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சு வருதுங்களா? பாருங்க, குழம்பு கொதிச்சு வருதுங்களா? இதை கரண்டி விட்டு உள்ளுக்கு இது பண்ணக்கூடாதுங்க. அதனால 2 வெளி எடுத்து இப்படி பாருங்க, ஒரு சுத்து மீனை அப்போ தான் அடியில் பிடிச்சதா பிடிக்கலையான்னு தெரியுங்க. மீன் அப்படியே இப்படி சுற்றணும்னா, கண் சட்டி இப்படி சுற்றணும்னா அப்படி மீன் சுற்றிட்டு வருது. மீன் சுற்றிட்டு வருது. மீன் சுற்றிக்கிட்டு வருங்க. அப்புறம் அப்படியே வச்சிட வேண்டியதாங்க. உள்ளே கண்டி போட்டு கண்டபடி பண்ணக்கூடாதுங்க. மீன் அப்புறம் உடஞ்சிரும். இப்போ எந்த சேலையில் எப்படி தெரியும்? அது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தெரியுங்க. அதே தெரியும். சரி காமிங்க. இப்போ இது எவ்வளோ நேரத்துக்கு வச்சு எனக்கு ஞாபகம் இல்லை கண்ணு. ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அப்படியே மீன் வெந்து கண்ணு வெளியே வந்துடுது. காமிங்க. இப்போ கண்ணு வெளியே வந்து தெரியுது. ஆமாம் ஆமாம், கண்ணு வெளியே வந்துட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். எப்படி நம்ம ஒரு 15 நிமிஷமாவது பார்க்கவே தேவையில்லை. கலக்கி வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டோம்னா போதும். இது தாளிச்சுடணும் தேவையில்லையா? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்படி சுற்றி விட்டா மீன் சுற்றிக்கிட்டு வந்துடும். அடியில் கண்ணு தெரியுது, வேறு கண்ணு தெரியுது. இதை எடுத்து காட்டுறேன். இப்படி கண்ணு வெளியே வந்தாவே கண்ணு தெரியுதா? ஆமாம் 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 ஆமாம், அவ்வளோதான் மீன் வெந்ததுன்னு அர்த்தம். அடுப்பை ஆஃப் பண்ணி தாளிச்சதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. தாளிச்சுட்டோம்னா டேஸ்ட் வேற மாதிரி போயிடும். இது எல்லாம் ஒன்றா ஊற்றி அப்படியே எண்ணெய் ஊற்றி கையை விட்டு நல்லா கலக்கி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வைக்கணும். வச்சுட்டோம்னா மீன் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சூப்பர் சூப்பர். நீ அடுப்பா பண்ணிடலாமா? பண்ணிடுச்சு.